ஹாய். ஹாய். ஸோ இன்னைக்கு எபிசோடில் வந்து எல்லாம் கலந்துருந்தது இல்லையா? ரொம்ப என்ன சொல்கிறது, நியாயமாக பேசுன மாதிரியும் இருந்தது, ஒன்றுமே பேசாத மாதிரியும் இருந்தது. எல்லாம் ஒரு கலவையாக வந்து இன்னைக்கு கொடுத்துட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வந்து நம்ம சர்ஃபெக்சலுக்கு ஆடெல்லாம் வந்து போட்டு பண்ணி வச்சுருந்தாங்க, வித்தியாசமாக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆதிரை வர்சஸ் வினோத். என்ன நடந்தது நீ சொல்கிறியாமா? நீயே சொல்லு. அது ஒரு விஷயம்னு அவன் உட்காந்துக்கிட்டு அந்த வினோத்துக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா இப்போ வந்து அவருக்கு எல்லாரையும் வந்து பார்வதி, கம்ருதீன், அமித் 3 பேரையும் விட்டுட்டு கனி விக்கல்ஸ் இவங்களெல்லாம் அவருக்கு பிடிச்சவங்க. ஆமாம். இப்போ அவங்க நான் அந்த 5 பேரை விட்டுட்டு மீதி இருக்கிறவங்க பூரா எல்லாரையும் பம் 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 இப்படி தான் இருந்தார். முதல்ல ஒரு 2 நாளுக்கு 3 நாள் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். அதாவது பார்வதி என்ன செஞ்சாலும் தப்பு கிடையாது, மற்றவங்கெல்லாம் என்ன செஞ்சாலும் அது தப்பே செய்யலைனாலும் அது தப்பு. ஆமாம். அதுவும் வந்து ஆதிரை வந்து சொன்னாலும் சொல்லிட்டாங்க அவரை வெளியிலேருந்து வந்து அந்த கரத்தை வச்சுக்கிட்டு மனுஷன் கேவலமான ஒரு பிளே விளையாடிட்டு இருக்காரு. அவங்கள உள்ள தள்ளினது வந்து பார்வதி. அங்க பார்வதி மேல கோவமே வரல. அது நம்ம தெரியல. ஆக்சுவலா கேப்டன்சி டாஸ்க்ல வந்து இவங்க இருந்தாங்கன்னா இது வந்து பெரிய ப்ராப்ளம் ஆயிடும், நம்மளாம் வந்து கேப்டன் ஆக முடியாதுன்னு சொல்லி பிளானிங்ல வந்து மாஸ்டர் பிளான் போட்டது பார்வதி தான். அது கூட ஒத்து ஊதுனது நம்ம ஆதிரை. அதுக்கப்புறமா வந்து தலையாட்டினது வந்து விக்ரமும் கனியும் எல்லாரும். அதனால விக்ரம் எல்லாரும் அவெல்லாம் சேர்த்துதான் அவர் உள்ள குத்தி அனுப்புனது. இனி காலைல என்ன பிரச்சனை வருதுன்னா, ஆதிரை வந்து அந்த எபிலேட்டர் அது பேரு அதை வந்து யூஸ் பண்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, முடிய சுருன்னு இழுத்துரும், குட்டி குட்டி முடியெல்லாம். ஓஹோ. அந்த இது வைப்பாங்க, வச்சோன்னா அது இழுத்துரும். ஓஹோ. அதை வந்து யூஸ் பண்றாங்க. அது வந்து அவங்க என்ன சொல்றாங்க, அது எனக்கு நானுமே வந்து சாண்ட்ரா அதை யூஸ் பண்ணும்போது நான் வந்து சொன்னேன், போய் பெட்ரூம்ல யூஸ் பண்றது வந்து இது கிடையாது, ரேசர். அது கால்ல இருக்கிறது எல்லாத்தையும் எடுக்கிறது. அது வந்து பேட்டரியோ என்னமோ போட்டு எடுக்கிறாங்க. இது வந்து கரண்ட்ல பண்றது. இது கரண்ட்ல அதனால வந்து உள்ள போட முடியல, வயர் இல்ல, அதனால நான் இங்க பண்றேன். அது முதல்ல ஒரு சீரிக்கிட்டு வரும்போது என்ன சொல்றாரு, வெள்ளந்து வந்து பாத்து நீ தானே சொன்ன எல்லாம் அப்படியே சேவப்படி கீழே கிடக்குதுன்னு. முதல்ல எனக்கு பாத்ரூம்ல இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இல்ல, இந்த மாதிரி போட்டு பண்றதுக்கு இல்ல, அது இருந்தா சொல்லுங்க. 2வது நான் டவல் போட்டிருக்கேன், அப்படியே கீழே விழுந்தாலும் அது மேலதான் விழும். 3வது நான் உங்களுக்கு எல்லாம் இருக்கிற மாதிரி பொசன்னு எனக்கு வந்து வளராது முடி, ஏக்கச்சக்கமா இல்ல, அது குட்டி குட்டி முடியதான், அதுவும் விழுந்துடக்கூடாதுன்னு அவங்க போட்டு பண்றாங்க. அங்கே சாண்ட்ரா வந்து ஓபனா பண்ணிட்டு இருக்காங்க, காலுக்கு கைக்கு முன்னாடி ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் அதே தான் அவங்க பண்றாங்க. அவங்க பெட் மேலே காலை வச்சு பண்றாங்க. கேட்டப்ப நான் பெட் மேல காலை வைக்கவே இல்லை அப்படின்னு போன தடவை சொன்னாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட கில்ட்டியோ ஒரு பயமோ இல்ல. கனி வந்து சொன்னாங்க இது சாண்ட்ரா இல்லம்மா, இல்ல பிக் பாஸ் இல்லம்மான்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் அவங்க பிஹேவ் பண்றாங்க. அந்த ஒரு இதை வந்து அவங்க சொன்னாங்க. அதுக்குதான் எல்லாரும் வந்து அங்க இது பண்ண. ஆனா இவர் வந்து போய் கத்துறதும் சரி, அப்புறமா இவருக்காக வந்து பேசுற பார்வதி நிறைய இல்ல, எங்களுக்கு எல்லாம் இல்ல, ஓகேவா, கத்தாது நானும் கத்துவேன், நான் பண்ணுவேன். அதாவது அவர் வந்து மார்க் பண்ணிட்டு போறாரு. அவர் மார்க் அது அரோரா கரெக்டா சொன்னாங்க, எப்பவும் ஒண்ணு பண்ணுவாரு. ஆமா, அதாவது இவரோட என்ன சொல்றது திங்கிங் எல்லாமே வந்து ஒரு சின்ன பசங்க இருக்கும், 19 வயசு வந்து அறிவே இல்லாத, 19 வயசுன்னு கூட வச்சுக்க வேணாமா, ஒரு 12-13 வயசுல இருக்கிற பசங்க எல்லாம் அப்படி சொல்லல. 12-13 வயசுனா கூட அவன் வந்து ஒரு அறியாம செய்யறான்னு சொல்லலாம். 19 வயசுன்றது அவனுக்கு தெரியும். ஆனாலும் உன்னை நக்கல் அடிச்சு உனக்கு கீழே இறக்கணும், அவ்வளவுதான் அவனோட. நீ வந்து பண்றியா, நான் ஒண்ணு பண்ணுவேன், நீ நக்கல் அடிக்கிறியா, நீ வந்து சாதாரணமா அடிக்காம இருக்கியா, நான் நக்கல் அடிப்பேன். ஆமா, எனக்கு தெரிஞ்ச பாஷையே நக்கல் அடிக்கிறதுன்ற மாதிரி தான் நக்கல் அடிச்சா சொல்றேன். அவர் வந்து போய் பார்வதி கிட்ட இது பண்ண மாட்டாரு, இல்ல இத எல்லாரா கிட்ட பண்ண மாட்டாரு. இது வந்து ஒரு ட்விட்டர் ஸ்பேஸோ யாரோ ஒருத்தர் எடுத்துட்டாங்க, அங்க உடனே வந்துருவாங்க, ட்விட்டர்ல எல்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க. ஆமா, கானா வினோத் தங்கமானவரு, நல்லவரு, வல்லவரு, நேச்சரா, அதே நேச்சரா தான் இருந்தாரு திவாகர். அவரே வச்சுக்கல, எல்லாம் நேச்சரா இருந்தா அவரை பிடிக்கல, இவர் நேச்சர் மட்டும் பிடிச்சிருக்குது. அது என்னன்னு தெரியலையே. இல்ல அவர் அப்படியே அவர் பண்றதெல்லாம் பார்த்தனா என்னவோ அந்த முடியல. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ இதுல இந்த மாதிரி ஒருத்தரை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இது வேணும்னே பண்ற மாதிரி. இப்படி இருக்கவங்கள நாங்க பண்ணுவோம், நீ யார் எங்களை சொல்றதுக்கு. இதே மாதிரிதான் சாண்டி, அந்த கவின் எல்லாருமே இருந்தாங்க. அவங்கலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா இன்னும் இவரை விட கொஞ்சம் ஒரு படி மேலுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான் அவங்கள. ஆனா அவங்களும் இதே புத்தி தான், பொண்ணுங்களை கண்டா மார்க் பண்றது, அவங்களுக்குள்ளேயே மட்டும் நல்லா சிரிச்சு பேசிப்பாங்க. மத்தவங்க எல்லாரும் காக்கா, இது கோழி, இது யானை, இது பண்ணி. சரி, நம்ம இதெல்லாம் சொல்லாம விட்டுருவோம். இல்ல சொல்றேன், அதே வழியில வந்தவர் தானே இவர் சாண்டி மாஸ்டர் என்னமோ பெரிய உலகத்துல இல்லாத விஷயத்த பண்ணிட்ட மாதிரிலாம் இருக்குது. அப்புறமா ஈவினிங் நைட் என்ன ஆயிடுச்சு, சாண்ட்ராக்கும் வினோத்துக்கும் வந்த பிரச்சனையில வினோதா கரெக்ட், இதை நானே ஒத்துக்கிறேன். காலையில வந்து பெட்டி வந்துருச்சுல்ல, அப்பவே எடுத்து இந்த வேலையெல்லாம் பார்க்க வேண்டியதானே. நான் வந்து வெளியில அனுப்பிட்டு நல்லா பண்ணீங்க, அதான உங்களுக்கு எல்லாம் வேணும், என்ன வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறமா வந்துட்டு எல்லாரும் நாமினேட் பண்றாங்க, நீங்க தான் போக மாட்டீங்க, என்ன பண்றது. அப்புறம் இவர் போய் உள்ள கனி கிட்ட போய் சொன்னாரு, அவங்க இதாத்தி காலையிலே பண்ண வேண்டியதானே சொல்றாங்க, காலையில பெட்டி வந்துச்சுல. அது உடனே கனி என்ன சொல்றாங்க, நானும் மிஷினா, நான் எல்லா வேலையும் இதையும் பண்ணணும், நான் கொஞ்ச நேரம் வெளில
உட்காந்து கொஞ்சம் நேரம் எல்லா வேலையும் சேர்த்து பண்றதுக்கு நான் ஒன்றும் மிஷின் கிடையாது, இதெல்லாம் காலையிலேயே பண்ண வேண்டியதானு சொல்றாங்களா சாண்ட்ரா அப்படின்னாங்க. விக்கல்ஸ் கேட்டாரு என்ன சொல்றாங்கன்னு. காலையிலேயே எல்லாத்தையும் செய்ய வேண்டியதானே. அதாவது அவங்க காலையில பெட்டி வந்து இவரு வந்து காலையிலே பண்ண வேண்டியதானு சொல்றாங்க, பெட்டி தான் காலையில வந்துச்சுன்னு அடுத்த டைலாக அதை சொன்னாங்க. அந்த அடுத்த டைலாகையும் விட்டாங்க. இது வந்து சைனீஸ் விஸ்பர் மாதிரி இருக்கு. என் காதுல ஒண்ணு சொல்லுவேன், அவங்க அடுத்த காதுல வேற மாதிரி போகுன்ற மாதிரி வேற மாதிரி போய் சொன்னது கூட தப்பு இல்ல. நான் சொன்னா சொல்லலையான்னு ஒத்துக்கலையா கனி? அத வந்து சொல்லவே இல்லைங்க. எனக்கு இப்ப கனி பண்றது வந்து கிட்டத்தட்ட வினோத் பண்ற மாதிரி இருக்கு. பாத்தியா, எல்லாத்துலயும் கொஞ்சம் ஓவரா சீன் போடுறது, கொஞ்ச நாள் அப்படி இல்ல, பதட்டத்துல இருக்காங்க, ஓவர் ஹைப்பர்ல. அந்த இதுல வந்து வந்தாங்க வினோத் வந்துட்டு அமித் கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏங்க அவங்க இன்னைக்கு யார் வேணா எப்போ வேணா சமைக்கலாம், ஒரு வேலை தான் சமைச்சாங்க அப்படிலாம் வந்து சொல்றாங்க, டிஃபன் வந்து சரியா சமைக்கல அப்படிலாம் சொல்றாங்க. நான் அப்படிலாம் சொல்லல, ஒரு வேலை தான் சமைச்சாங்க, வேற எந்த வேலையும் அவங்களுக்கு இல்ல, அததான் நான் சொன்னேன். அவங்க டிஃபன் சமைக்கலன்னா நான் குறையாலாம் சொல்லல. பிரச்சனை இவர் ஒண்ணு சொன்னா நீங்க ஏதாவது வேலை பண்ணீங்கன்னா முதல்ல சைலண்டா பண்ண முடியாதா? ஏங்க அந்த வீட்டுல சைலண்டா பண்றதுக்குன்னு என்னங்க இருக்கு? எதுக்குங்க சைலண்டா? சாதாரணமாவே ஒரு இடத்துல ஒரு ரணகலமா நடக்குதுன்னா பிக் பாஸ் அப்படின்னுவாங்க. ஏன்னா சம்பந்தமே இல்லாததுக்கெல்லாம் சண்டை வர்ற இடம் தான் பிக் பாஸ். அங்க வந்து அமைதியை தேடி வந்திருக்கு. நீங்க சத்குருவோட ஈஷா மையத்துக்கு போய் அங்க உட்காந்து தியானம் பண்ணுங்க, சத்தமே வராது. அங்க மூச்சு சத்தம் கூட விடக்கூடாதான். இப்படிதான் பண்ணணுமா? வினோத் அப்புறமா சொன்னாரு, நீங்க எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க, நோட்டீஸ் வந்துருக்கு, நீங்க வெளியில படுக்கூடாதுன்னு. அதுதான் உண்மை, வெளில படுக்கூடாதுன்னு நோட்டீஸ் வந்திருக்கு. இது யாரோ ஒருத்தவங்க ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க, நீங்க இவங்க எல்லாம் சேர்ந்து வெளியே படுத்ததாலதான் வந்து நாய் குலைச்சுது, நோட்டீஸ் வந்து வந்திருக்குது, யாரும் வெளில படுக்கூடாதுன்னு சொல்லி அப்படின்னு வந்து சொன்னாங்க. நான் என்ன சொல்றேன், படுக்கும் போதே அப்ப பிக் பாஸ் வீட்ல சொல்ல வேண்டியது நைட்டியா 2 அப்பெல்லாம் கேட்டுன்னா இருந்தாங்க. அவங்க என்ன படுக்கலாம்ல எல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. சொல்ல வேண்டியதானே யாரும் வெளியில வந்து படுக்க கூடாதுன்னு. ஒரு பெட்டுக்கு 4 பெட் தூக்கி வந்து வெளில போட்டாங்க. ஆமா, எல்லாரும் போனாங்க, எல்லாரும் படுத்தாங்க, எல்லாரும் ராத்திரி பூரா ஸ்விம்மிங் பூல்ல உட்கார்ந்து கிடந்தாங்க. எதுவுமே சொல்லலையே. அதுக்காக இது வந்து அப்புறம் வந்துட்டு என்ன எல்லாரும் வந்து பேசுறீங்க, எல்லாரும் வந்து இல்ல எல்லாரும் வந்து பேசவா நீங்க இதெல்லாம் பண்றீங்க, அதனால நான் கூப்பிட்டேன் எல்லாரையும் அப்படின்னு நீங்க கத்துல அவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. நான் தலையா இருக்கிறதால தான் நானும் வந்து பேசுறேன், இல்லைன்னா எனக்கு என்ன தலையை தூங்கிட்டு வந்து பேசுறதுக்கு. அப்ப வந்து திவ்யா வந்து சொன்னாங்க, இதெல்லாம் காலையிலேயே அழுதாங்க. ஆமா, என்ன சொல்றீங்க சாண்ட்ரா, இப்படி பண்றீங்க நீங்க? அங்க இருந்து வந்து திவ்யா வந்து கேட்டாங்க, பேசினாங்க சாண்ட்ரா கிட்ட. அப்ப வந்து சொன்னாங்க, நீ உனக்கு ஏதாவது பிரச்சனைனா தலையை வச்சு அட்ரஸ் பண்ணு. இல்ல இங்க பேசவே விட மாட்டேங்கிறாங்க, உங்களை அங்க பேச விட மாட்டாங்க, நீங்க தான் வார்த்தையில விட்டு போயிடுறீங்களே. அப்ப திவ்யா உங்ககிட்ட பேச முடியல, அதுதான் கனி கிட்ட வந்து கேட்டாங்க, இதெல்லாம் காலையிலேயே கழுவ வேண்டியது தானே, அவங்க ஏதாவது சொன்னாங்களே, அது மாதிரி நீங்க ஏதோ சொன்ன மாதிரி எனக்கு காதுல விழுந்துச்சு அப்படின்ட்டு. உடனே வந்து வருவாங்க, எல்லாத்தையும் மாற்றத்துக்கு வந்துருவாங்க. அப்படியே திவ்யா ஒரு அரை விட்டுருங்க வினோத், அவருக்கு வருது கையே, ஏன் அடக்குறீங்க, நல்லா போட்டு ஒரு 4 வாங்கிட்டு நல்லா வாங்கல, ஏன் பண்ண மாட்டாரு? அவ்வளவு பதட்டப்படுறாரு. அவங்க ஆக்சுவலா நீங்க தான் சொன்னீங்க காலையிலேயே பண்ண வேண்டியதானட்டு வந்து மூக்கும் இல்லாம தலையும் இல்லாம வாழும் இல்லாம நீங்க தானே சொன்னீங்க. நான் சொல்லலமா, நான் இந்த விஷயத்துக்கு சொல்லல, அவங்க பெட்டிக்கு சொன்னாங்க, அதை நான் வந்து சொன்னேன். முடிஞ்சு பேச விட மாட்டாங்க, இவங்க பேச விட மாட்டாங்க, எல்லாரும் பேச காது ஊதுறா, நான் சொல்றேன் இல்ல நான் ரெப்ளிகேட் பண்றேன், நான் பண்றது உனக்கு இங்கே பயமா இருக்கு. அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும்? பதட்டமா இருக்கும். யாரை எந்த நேரத்துல இருந்தாலும் அடிச்சுவானோ, யாரை இருந்தாலும் குத்திடுவானோ. இல்ல அதுக்கு இவர்கிட்டயும் கமருதீன் கிட்டயும் ஒரு பதட்டத்திலேயே தான் போயிடுது. இல்ல அங்க கனி அதுக்கப்புறம் வந்து நான் சத்தியமா சொல்ல அப்படியே காதுல விழுவே அடுத்த வினோத் அவங்க வேற எனக்கு ஆஸ்மா தான் சொன்னீங்க காலையில வந்து பண்ண வேண்டியது தானே அவங்க சொன்னாங்க, நீங்க சொன்னீங்க அது காதுல விழுந்தீங்கன்னா அங்கேதான் இருந்தாங்க திவ்யா. அப்ப காதுல விழுந்து பக்கத்துல தான் நின்னுட்டு இருந்தேன். நான் கிளாரிஃபிகேஷன்காக அப்படி சொல்லவே இல்ல. உடனே விக்கல்ஸ கூப்பிடு, சபரியை கூப்பிடு, எஃப்ஜேவை கூப்பிடு, பிக் பாஸ கூப்பிடு, எனக்காக எல்லாம் வந்து நிப்பாங்க. இல்ல கிளாரிஃபிகேஷன்காக தான் கேக்குறேன், கிளாரிஃபிகேஷன்காக தான் கேக்குறேன். கமருதீன் கூட கிளாரிஃபிகேஷன் தானே கேக்குறாங்க மச்சான், சொன்னாரு இல்ல அப்படின்னு தான் கேக்குறாங்க. அமித் வரும்போது வந்துட்டு சர்ப்ரைசிங்கா உங்களுக்கு சப்போர்ட்டா பேசுனாங்க. உடனே ஆனா அவருக்கு கோவம் வந்துச்சு, நீங்க கேவலமா திட்டினீங்க, அசிங்கமா திட்டினீங்க அப்படின்னாரு. நானா அப்படியே கால் ஊதிச்சு. அதாவது மார்க் பண்றாராமா, கவுண்டரா. அதாவது உங்களை மாதிரியே இருக்குங்க உங்க கவுண்டர், என்ன பண்ணி தொலைக்கார மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து அவர் வந்து அந்த கவுண்டர்னு அவங்க சொன்னாங்க, அதுதான் உண்மையான கவுண்டர். நீங்க சொல்லுவீங்களா படம் போட்டு காட்டுவாங்க, படம் போட்டு காட்ட சொல்லுங்க, படம் போட்டு காட்ட சொல்லுங்க, நீ படம் போட்டு காட்டுவாங்க, படம் போட்டு காட்டுவாங்க, வெளில போய் டிவில பாத்துக்கோ, எல்லாரும் வெளிய போய் டிவில பாத்துக்கோ, அங்க பிக் பாஸ்ல யார் தான் இருக்குது, எல்லாரும் வெளில வந்து வேண்டியது, இவர் மட்டும் தான் உள்ள இருக்கும். அதாவது சாண்ட்ராட்ட பேசும்போது நீங்க அவரோட டோனை பார்க்கணும், அப்படியே இறங்கி கால்ல விழாத குறைய ஒரு டோன் இருக்கும் அவருக்கு. பணிஞ்சவர் பார்க்கணும், ஐயோ பாவம் ச்சே இப்படி இந்த மனுஷனை கொடுமைப்படுத்துறாங்களே. ஆனா இதே டோனு ஆதிரை, திவ்யா, இப்ப புதுசா அரோராவை பார்க்கும்போது வரணும், அவர் வெட்டி போட்டுலாமானே தோணுது 3 பேரையும். இல்லைன்னா ஏதாவது பண்ணிடுங்க வினோத், செம்மையா இருக்கும், அது செம்ம டிஆர்பி ரொம்ப. அது இவரு சொல்லிட்டே இருப்பாரு, மனுஷன் கோவப்படலாம்,
இவ்வளோலாம் நீங்க பண்ற அளவுக்கு அங்க ஒண்ணும் நடந்துடல. உங்களை என்ன அவமானப்படுத்திட்டாங்க, என்னம்மா நடக்கலன்ற? அவர் ஆசைப்படுறது திவ்யா கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கிட்டக்கையே வர விட மாட்டேங்கிறாங்க. அவருக்கு எவ்வளவு இது இருக்கு, எல்லா பொண்ணுங்கிட்டயும் போய் பக்கத்துல நல்லா பழகிட்டாரு. அதுவும் அரோரா கிட்ட எல்லாம் எனக்கு இதுலதான் அரோரா மேல சம கோவம் இருக்கு. நீங்களாவே வினோத் கிட்ட அவ்வளோ பழகிட்டு அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்தீங்க, அவங்க கிட்ட கிட்டக்க வந்து ஒரு பேஸ்லெஸ் ஒரு பவுண்டரியே இல்லாம வந்து அவங்க கிட்ட பழகிட்ட அப்புறம் நீங்க அவரை தூக்கி போட்டீங்கன்னா அவர் எப்படி வந்து ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க திருந்தி யாரோ இந்த பசங்க படத்துல சொல்லுவாங்களே, இப்படிதான் கட்சியில எல்லாம் நல்ல கெட்டவங்களும் நல்லவங்களா மாறிடுவாங்களாம், அந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா எப்படி அவரால் ஒத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி இருக்கிற ஆள் கிடையாது அவரு. அவர் ஆள் தான் வயசானவரா இருக்காரே தவிர்த்து அதுதான் வயசானவர் இல்லன்றாரு அவரு. நீங்க வயசாகி போனவர் தான் அவரு. அதை அவர் ஒத்துக்கவே மாட்டாரு. அவரே வாயால சொல்லிட்டாரு. அதான் விக்ரம் சொன்னாரு, யோ அப்படி கணக்கு போனாலும் உனக்கு 46 வயசு ஆகுது. இதுல வேற ஒரு இது கணக்கு வேற சொன்னாரு விக்ரம், இது வரவே இல்லை. என்னது அவரோட 1937 அவங்க அப்பா பிறந்தாராம் ஏதோ சொல்லி, இவர் வந்து 79 அப்ப கணக்கு பண்ணா 42 வயசுல தான் இவர் பிறந்தாருன்ற மாதிரி சொன்னாரு. 79ல பிறந்திருக்கான் இந்த ஆளு சொல்லிட்டு உயிரை வாங்கினாங்க. அப்ப உங்களுக்கு 46 வயசு, உங்களுக்கு 46 வயசு சொல்லுங்க. அது வேற. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இவர் வந்து கேட்டாரு, விஜேஎஸ் வந்து சாண்ட்ராட்ட கேட்டாரு, உங்களுக்கு வந்து வாரம் முழுக்க கஷ்டம் இருந்துகிட்டே இருந்தது சாண்ட்ரா, என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களா? அதாவது வந்து பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் எவ்வளவு அழகா அதை டீல் பண்ணாரு. ஏன்னா வந்து அவர் வந்து அவரோட ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா, அவரு வந்து அடிச்சுன்னு அவருக்கு வேற வந்து சரி ஓகே நம்ம வந்து போட்டாங்க வீட்டுல அவரே பேப்பர் ரவுடி அவரு. இல்ல ஏன் இதை நாங்க பண்றோம், நீங்க அவர் லைவ போய் பாருங்க. அதேதான். அங்க வந்து பாத்தீங்கன்னா சாண்ட்ரா எல்லாரும் வந்து ரொம்ப இது பண்றாங்க, திவ்யா பிஆர்லாம் வந்து ரொம்ப இது ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க. அந்த மாதிரி வந்து அவரு இதுல இருக்காரு. அப்புறம் வந்து இவங்க சொன்னாங்க வாரம் முழுக்க அவங்க வந்து கத்திக்கிட்டே இருந்தாங்க. அந்த 2 கண்ணாடியை தாண்டி உங்களுக்கு அந்த சத்தம் வந்துச்சாமா, ஓ எவ்வளவு கத்திருக்காங்க பாவம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்புறம் கமருதீன் கிட்ட வந்து காமிச்ச உடனே எல்லாரும் கை தட்டாங்க. நீங்க ஏதாவதுக்கு கை தட்டுறீங்க, வேற எதனா நினைச்சுக்குவோம், நம்மளுக்கு செல்வாக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ அவங்க வந்து ஓகே உங்களுக்கு வந்து அவங்க எந்த வேலையும் கொடுக்க முடியல. நான் வந்து கமருதீன் மாதிரி பண்றேன். பண்ணுவாங்க சார். ஐயோ ஐயோ, பார்வதி இவரும் ரொம்ப கூட்டா பண்றதா நினைக்கிறாங்க. அது கூட்டே இல்ல. இப்ப எப்படி வந்து நம்ம வினோத வயசாகி போனவருன்ற மாதிரி இவரும் கிட்டத்தட்ட வயசாகி போனவர் மாதிரி தான் இருக்கு. தலைமுடியெல்லாம் நச்சு போச்சு. என்ன அந்த உடம்புல வந்து அவர் அந்த வந்து அந்த பாடி பில்டிங் அவர் வந்து திங்கிங்லாம் கூட பார்த்தனா ஒரு அந்த திங்கிங் தான் வந்து அவர் ரொம்ப ஏஜ்டா காட்டுறது. அந்த பூமர் எல்லாம் 1950ஸ்ல பிறக்க வேண்டியவர், அந்த மாதிரி நம்ம வினோத் ஏத்திட்டா 1900ஸ்ல பிறக்க வேண்டியவர். சோ நீங்க வந்து சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு வேல்யூ பண்ணாங்க, பட் எல்லாமே உங்களை இன்டென்ஷனா பண்ணாங்க இல்லையா? நீங்க எல்லாமே பண்ணணும் இன்டென்ஷனா பண்ணாங்க இல்லையா? நான் அப்படி சொல்லு, இவன் நீங்க தானமா சொன்னீங்க இன்டென்ஷனா எல்லாரும் சேர்ந்து என்ன வந்து வெளில படுக்க வைக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆமா நான் சொன்னேன். ஓகே. அப்புறம் வந்து திவ்யாட்ட கேட்டாங்க, திவ்யா ரூம்ல தான் இருந்தாங்க. அப்ப நான் இருந்தேன் சார், ஆனா எனக்கு அது பெரிய பிரச்சனையால எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எதுவும் இல்லை. உடனே சார் தப்பா சொல்றாங்க சார். அதுக்கு அடுத்த நாள் தான் வந்துட்டு எழுந்து அவங்க வெளியே வந்தாங்க. அதுக்கு முன்னாடி நல்லா அவங்க எழுந்துக்கல. ஆக்சுவலா அவங்க எழுந்தாங்க சபரி, நீங்க பேசிட்டு இருக்கும் போது அவங்க எழுந்தாங்க, கண்ணை இப்படி திறந்து பார்த்தாங்க, எழுந்தாங்க, திருப்பி அவங்க கண்ணை மூடிட்டு அவங்க படுத்துட்டாங்க. அவங்க எழுந்தல சபரி வந்து இவங்க எழுந்து வெளியே போச்சு. அது வந்து வெளியே போனாங்கல்ல, அப்ப இவங்க என்னடா பண்றீங்க எல்லாம் சேர்ந்து வெளியே தோர்த்து விட்டீங்க, அப்ப தூங்கிட்டு இருந்தவள அப்படி என்னடா சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கன்னு அங்க இருந்து அவங்க சொல்லிட்டு படுத்துக்கிட்டாங்க. அதுதான் என்னைக்கு எது நடந்ததுன்னே தெரியல. அவர் மாய உலகத்துல இதுவும் சரி, அது நாய் குலைச்சதையும் சேர்த்து சொல்றாரு. அது அதுக்கும் அடுத்த நாள் நாய் குலைச்ச அப்புறம் வந்து விடுதிச்சு போல இதுன்னு வெளில வந்தாங்க. ஆக்சுவலா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, இவங்க வெளியில வந்தப்போ இவங்க எழுந்தப்போ கமருதீன் போறத பாத்துருக்காங்க, அதுக்கப்புறம் பார்வதி போறதையும் இவங்க பாத்துருக்காங்க. அதனாலதான் இவங்க 2 பேருக்கு இப்ப கடுப்பு, கமருதீனுக்கும் பார்வதிக்கும் பாத்துட்டாங்கன்னு சொல்றாங்க எல்லாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இவங்க நாங்க பெட்டியை பேக் பண்ணி காலையில பண்ண வேண்டியதானே, நீங்க பெட்டியை பேக் பண்ண வந்தோடனே நான் பண்ணிட்டேன் அப்படின்னாங்க. ஆனா வந்துட்டு சரி அப்போ உங்களுக்கு நிறைய வேலைலாம் வாங்கினாங்களா? இல்லைண்ணா மத்தியானம் காலையில நைட் எல்லாரும் தூங்கிட்டே தான் இருந்தேன். அங்க வேலையே நடக்கல. அங்க பார்வதி வேலையே செய்யல, இவங்களும் வேலையே செய்யல. ஆனா கூட்டுறதுலாம் மட்டும் கிளீனா கூட்டினாங்களாமே. அது யாரு அவங்க கூட்டினவங்க? கமருதீன். நமக்கு கிடைத்த அடிமை மிகவும் பலம் வாய்ந்தவர். அப்புறம் வந்து வினோத் வந்து சொன்னாங்க, அவங்க அங்க சவுண்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு தாங்க போனாங்க. அவங்க வந்து இதுவாதான் அவங்க வந்து எனக்கு சவுண்டா இருக்குன்னு சொல்லிட்டு தான் போய் படுத்தாங்க. அதுவும் உண்மைதான். நீங்க எல்லாரும் வேலை பண்றது நிறுத்த மாட்டீங்களா? லைட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா தூங்கணும் அப்படின்னா இவங்க எல்லாம் எதுக்கு உட்கார்ந்து இருக்க போறாங்க? நாங்க எதுக்கு காசு கொடுத்துட்டு உங்களை பார்க்க போறோம்? உங்களுக்கு சொல்லிட்டாரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோமா, காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறாங்க. அது வந்து நம்ம வினோத் பேசும்போது பேச விட்டுறணுங்க.
பேச விடலன்னா விஜேஸ் பேச விட மாட்டாரு அப்படின்னு வீக் டேஸ்ல எல்லாம் போய் சொல்லிட்டு இருப்பாரு. நீ எவ்வளவு பேசலாம், நான் கோவமே பட மாட்டேங்க. நான் ஏன் கோவப்படணும்? அதாவது இவர் திருந்ததுக்காக அவங்க சொன்னா அவர் நீ யாரா என்ன திருந்ததுக்குன்னு இவர் கேக்குறாரு. அதான் அவர் வந்து சாண்டாட்ட சொன்னாங்க, அவங்களுக்கு எல்லாம் வந்து நைட்டு பேக் பண்றதுன்றது அவங்க பழக்கம். நீங்க வந்து கிளீன் பண்ணும்போது பேசாம கிளீன் பண்ணு, இதை இப்படி பண்ணு, இந்த நேரத்துல அதை பண்ணு, அந்த நேரத்துல இதை பண்ணு அப்படின்னு சொல்றது என்ன அர்த்தம்? வீட்டுக்காரர் இருக்கும்போதெல்லாம் ராத்திரிலாம் உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து அது டிராமா, அவங்க டிராமா போட்டு போய் படுக்கிறாங்கன்னு சொன்னா தப்பு இருக்குது. அவங்கள அவங்க வந்து எந்த ஒரு பிரச்சனைக்குமே எதுவுமே பண்ணாம உங்களை விட்டுட்டு அவங்க பாட்டு போனா கூட ஒரு இது இருக்கு. நீங்க வரீங்களா வாங்கன்னு வந்து வம்படியா கேக்குறாங்க. அப்படியும் நீங்களா பண்ணிட்டு அவங்க கிட்ட நீங்க பழைய தூக்கி தூக்கி போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி வந்து நீங்க வந்து எனக்கு இதெல்லாம் பெரிய பிரச்சனை ஆக்கணும்னு எனக்கு தோணல. சரி, எனக்கு பிரச்சனை ஆகணும்னு தோணல. நான் பிரச்சனை ஆக்க வேணாம்னா எதுக்கு இவ்வளவு கேள்வி கேட்டீங்க? நாங்க இன்னும் ஒரு கனி மேட்டர்லாம் ஜாலியா கேட்டேன் சார். கனி மேட்டர்லாம் இன்னும் வரல, நாளைக்கு வரும் போல இருக்கிறதா தெரியல. கமருதீன் கிட்ட அதுக்கப்புறமா வந்து கமருதீன் எழுந்து ஒரு அழகான வார்த்தை டைலாக் சார், இவங்க கடந்து வந்த பாதையெல்லாம் சொன்னாங்க, 1 மணி நேரம் உட்காந்து சொன்னாங்க, நைட்டு தான் உட்காந்து சொன்னாங்க, எல்லாம் தூக்கெல்லாம் வந்து அப்ப கூட எல்லாரும் உட்காந்து பேசினாங்க, எல்லாரும் கேட்டாங்க. எங்களுக்குலாம் நாங்களாவே இருக்கிற மாதிரியே இல்லை, யாராவது ஒருத்தர் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியே இருக்குது அப்படின்னாங்க. அப்புறமா வந்து சபரி வந்து சொன்னாங்க, காலையில பேசுங்கன்னு கேட்டா கூட நைட்டு தான் நான் பேசுவேன் அப்படின்னு அவங்களாதான் வம்படியா வந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து இவர் கேட்டாரு, மற்றவங்களெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் தூக்கி போட்டுறீங்களா சான்றா? ஒரு வினோத சொன்னாங்க, நான் வந்து நிறைய பேருக்கு உடம்பு முடியல, காலைல பண்ணிடலாம ஒரு 5-6 தடவை வந்து சொன்னேன், அவங்க கேட்கல, நான் இப்பவே பண்றேன். ஏன்னா இந்த டைம் தான் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அப்படின்றாங்க. எனக்கு தெரியும் சார், மக்கள் இவங்க நைட்டெல்லாம் அடுத்தவங்களை தூங்க விடாம தானே இருக்காங்க. இவங்களை ஒரு நாள் நான் தூங்க விடாம இருந்தா என்ன பிரச்சனை? அப்படியும் நிறைய பேர் சிரிச்சாங்க, தூங்குனாங்க. அதையே அவங்க சொன்னாங்க. நம்ம இதுல வந்துதான் அது தனியா அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அதாங்க நீங்க ஏன் வார்டன் மாதிரி இந்த வார்டன் டாஸ்க்ல கூட அப்படிலாம் யாருமே பண்ணல. நீங்க அவங்க கிட்ட இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு வந்து சொல்றீங்க. நீங்க ஏன் தூங்கணும்? எப்படி நீங்க தூங்க முடியும்? நீங்க தூங்கிட்டு அமைதியா எல்லாரும் வேலை பார்க்கறதுக்கு நாங்க காசு கொடுத்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கி வச்சிருக்கிறோமா அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த எபிலேட்டர் ப்ராப்ளம்க்கு வந்தாங்க. டவல் போட்டு பிளக் பாயிண்ட் வேணும் எல்லாம் சொல்றாங்க. முடி பொசு பொசுன்னு வளருதுன்னு சொன்னா கூட என்னங்க தப்பு இருக்கு? ஏங்க அது ஆர்குமெண்டா போச்சு? உங்கள மாதிரி எனக்கு வளரல அவங்கன்னு சொன்னாங்க, அவ்வளவுதானே. ஆம்பளைங்களுக்கு தான் நிறைய முடி இருக்கும், எங்களுக்கு குட்டி குட்டி முடிதான் இருக்குன்றத சொன்னா அப்படிதான் வளரும். அதுக்கு என்ன பண்ண சொல்ற? நீ என்ன பண்ணணும்ன்ற? நான் பண்ணலப்பா. கனி எவ்வளோ சொன்னாங்க, எனக்கு அது காமெடியா படல, எனக்கு குத்தி காட்டுற மாதிரி தான் தெரிஞ்சதுன்னு எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சோ அதை நான் வந்து சொன்னேன். போய் அது மொத்தமா ஒரு பொண்ணை போட்டு அட்டாக் பண்ணீங்க. இதுல எனக்கு ரொம்ப கஷ்டங்க. ஆதிரை போறது எனக்கு பிடிக்கலங்க. எனக்கு 2 பேர் போறதுமே இவங்க 2 பேரும் பெஸ்ட் கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் நான் சொல்ல வரல. ஆனா அங்க வர்ஸ்டா சில பேர் இருக்காங்க, லைக் சாண்ட்ரா, அமித், இந்த ஃபேமிலி வீக், சுபிக்ஷா, அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு மட்டும் வாய்ஸ் அவுட் பண்ணுவாங்க. இது எனக்கு பிடிக்கல. இந்த விஷயம் கூட நான் சொல்லல போன வீடியோல. கனி வந்து சுபிக்ஷா, ஆதிரை இவங்க 2 பேரையும் சொல்றதை கேட்டுட்டு அவங்க வந்து இந்த பார்வதி இஷ்யூல திவ்யா எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்றத வச்சு அவங்க வந்து பேசினாங்களாம். ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்களாம். இது என்ன கதையா இருக்கு? இத திவ்யாவே சொன்னாங்க. அப்ப உடனே அவங்க வந்து சொல்றாங்க, நம்ம கனி, ஓ அப்படி இருந்தா நான் பண்ணது தப்பு, நான் உங்களுக்கு அதை கொடுத்துருக்க கூடாது. அதுதான் இவங்க கேட்டிருக்காங்க. உங்களை ஒண்ணுமே பண்ணாத தப்புக்கு சாண்ட்ரா சொல்லிட்டாங்கன்னு அவ்வளோ பொங்குறீங்க, அவ்வளோ அதுக்காக ஒரு மீட்டிங் வைக்கிறீங்க. நான் எதுவுமே செய்யாதப்ப நான் எங்க இருந்தேன்? நான் என்ன ஓடி போயிட்டேனா? உங்க பக்கத்துலயே தானே காலையில இருந்து உட்காந்துட்டு இருக்கேன். என் காலையில என்ன கேட்க வேண்டியதானே, என்னமாச்சு? நீ உங்க கூப்பிட்டு வச்சு ஆதிரி, அவங்க யாரும் இவங்க கிட்ட வந்து சொல்லல, கூப்பிட்டு வச்சு, ஏன்னா இவங்களுக்கு சொல்றது எஃப்ஜேவே சொல்லக்கூடாது. ஆமா. அப்புறமா வந்துட்டு ஆதிரியே சொல்ல முடியாது, இவங்க டீம் அது பார்வதி கமருதீன் எல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் உங்களுக்கு சாண்ட்ராவை சொல்லுங்க. சாண்ட்ராவை சொன்னா சொன்னாங்க, திவ்யா சாண்ட்ரான்னு சொன்னாங்க. ஆமா. அதுக்கப்புறமா வந்துட்டு ஏன்னா இப்ப அவங்களோட அன்பு கேங் வந்து பெருகிடுச்சுல. இந்த கேங்ல தான் திவ்யா இருக்காங்க, நீங்க எல்லாம் சொல்றீங்க. என்ன கன்றாவியோ இல்ல, அவங்க எஃப்ஜே கிட்டே கிளீனா அட்ரஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து சொன்னாங்க, விளக்கு கொடுத்ததுக்கு அப்புறமாவும் நீங்க இந்த மாதிரியே உட்காந்து நீங்க பேசுறீங்கன்னா எனக்கு இதுக்கப்புறமா என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த இடத்த தப்பா புரிஞ்சுக்கிட்டது கானா வினோத், ஆனா அவர் மன்னிச்சு விடுறாராமா ஆதிரிய அப்படின்னாங்க. ஆனா இந்த இது பெருசா ஆனதுக்கு காரணம் கானா வினோத் கூட நான் சொல்ல மாட்டேன். அவருக்கு வந்து ஜிஞ்ச கட்சாங்கல்ல கனி. எனக்கு இப்ப கனியோட ஒவ்வொரு மூவுமே ரொம்ப கேவலமா இருக்கு. இவ்வளவு நாள் நான் அவங்க கிட்ட இதெல்லாம் பார்த்தது இல்லை. இப்ப எல்லாம் சிண்டு முடிச்சு விடுற வேலை, அப்புறமா நக்கல் அடிக்கிற வேலை. இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பக்கம் விக்கல்ஸ் வந்துட்டாரு, இந்த பக்கம் சபரி நிக்கிறாரு, பேக்ல இப்ப வினோத் கமருதீன் நவுத்திட்டாங்க. ஏன்னா எஃப்ஜே கேள்வி கேக்குறாரு. ஆமா, இப்ப எஃப்ஜேவே வெளியில போறாரு, ரொம்ப சந்தோஷம். ஆதிரி இவங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டா இருக்கவங்க வெளில வராங்கன்றதே ஒரு சந்தோஷமா இருக்கும். திவ்யா தான் சொல்றாங்க, கிளீனா இல்ல அந்த இடம், அங்க அண்டர்வேர்லாம் காய போட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். அப்ப அவர் அதெல்லாம் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூம்ல அதெல்லாம் அவர் வந்து வினோத் வந்து அவங்க வேணும்னே பாருக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைக்காக ஈத்து விடுறாங்க.
அப்படின்னாங்க. அப்பதான் வந்து பார்வதி கிட்ட வந்து அவங்க சொன்ன விஜேஎஸ் கேட்டாரு. சரி நீங்க நாங்களும் பார்த்தோம் அந்த இடம் வந்து கூட்டாம இதா அழுக்காததை நாங்களே பார்த்தோம். அத சொன்னா என்ன, நான் எத்தனையோ வாட்டி சொன்னேன், போய் 10 வாட்டி கேட்டேன், அப்ப கூட அவங்க வந்து செய்யல, நான் என்ன பண்ண முடியும்? உடனே அவங்க சொன்னாங்க முதல்ல சொன்ன வார்த்தைக்கு இதுக்கு எவ்வளவு முரண்பாடு. கேட்டவங்க அவர் என்ன சொல்லிட்டாரு, 10 வாட்டி கேட்டேன், குப்பையே இல்லாத இடத்துல அப்பதான் நாங்க விக்கல்ஸும் நானும் போய் பார்த்துட்டு வந்தோம், வேணும்னே அங்க குப்பையே போட்டது திவ்யா அப்படின்னு அவர் சொல்றாரு. அங்க எங்க இருந்து அந்த குப்பை வந்ததுன்னே தெரியல அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க போட்டாங்களான்னு சொல்றீங்க? அதான் கேட்க, நான் வந்து போட்டேனா அப்போ? அப்படிதான் சொல்றாரு. ஆமான்னு சொல்லல, அவ்வளவுதான், கொஞ்சம் தான் சொல்லியிருப்பாரு. ஏன்னா இன்னாடி இதே அதான் வந்து வினோத்தோட இது எப்படி சொல்றது, உங்களுக்கு பார்வதியும் சாண்ட்ராவையும் வேலை வாங்க துப்பு இல்ல. இல்ல அதுல ஒரு விஷயம் இருக்கு, பார்வதி பண்ண வேலையை கூட சாண்ட்ரா பண்ணல, அது அவங்க கேட்டது கரெக்ட் தான். கிளீனிங் டீம்னா பாரு மட்டும் இருந்தா அவங்க தானே. நான் என்ன சொல்றேன், பார்வதிக்கு எங்க போச்சு வாயி? பார்வதி கூப்பிட வேண்டியதானே. அவங்களே அலர்னாங்க சாண்ட்ரா கிட்ட, அதான் அது உண்மை. அப்ப அத அண்ணா ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, உட்கார்ந்து பேசும்போது நீ தானே போய் உட்கார்ந்து பேசுற, நீ நானு தான் டீம், வா என்ன கேள்வி கேக்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே பண்ணாங்க. சொன்ன உடனே நான் பண்ணலன்னு அவங்களே சொன்னாங்க. ஆனா அது கூட இவரு ஒத்துக்க மாட்டாரு. அதான் வந்து விஜய் சொன்னாரு, உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்ல போட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, எந்த வேலையில போடுறோமோ அங்க அந்த பிரச்சனை வருது. அதான் உங்களுக்கு உதவி பண்ண கூடாது, அதுதான் உங்களுக்கு உதவின்னு வர்றவங்களையும் போட்டு ஏறி மிதிக்க வேண்டியது நீங்க எதையாவது சொல்லி. ஆனா அத விக்ரம் சொன்னாரு, நாங்களே ஓகே பண்ணலாம் அப்படின்னு ஹெல்ப் தான் வரோம். அது நான் சொல்லுவேன், எந்த ஏரியாவை என்னைக்கு அது இதெல்லாம் தான் கேட்டா கேமர்ரா பாருவாங்க. ஆமா. அப்ப அரோரா வந்து சொன்னாங்க, நான் வந்து கிச்சன் டீம்ல இல்ல சார், ஆனா நான் இங்க வந்த 2வது 3வது வாரத்திலேயே எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு கை. அப்ப டாக்டர் கிட்ட போனப்போ நீங்க அலர்ஜி எல்லாம் இருக்கு, நீங்க வந்து வெசல் வாஷ் பண்ணக்கூடாதுன்னாங்க. அதுவும் மீறி நான் திருப்பி இருந்தேன், திருப்பி நான் செஞ்சேன். நான் வந்து இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு வந்து ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தொடவே கூடாதுன்ட்டாங்க. அப்படியும் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் ஸ்டில் அப்புறமா நான் வந்து அதுலதான் இருந்தேன். நான் நல்லா பண்ணணும் சும்மா விட்டுவாங்களா சார்? என்னால எவ்வளவு கேள்வி கேட்பாங்க. கிச்சன் டீம்ல இவங்க யாரும் போடல, நானும் போய் கேட்டுக்கல, அவ்வளவுதான். அதுக்கு காரணமும் இந்த வினோத், கமருதீன், பார்வதி தான். ஆமா, பார்வதியும் கமருதீனும் உன்ன வேலையே செய்ய, நான் வேலை செஞ்சு காட்டுறேன் சார் அப்படின்னாங்க. அதான் சொன்னாங்க, இதுக்கு மேல நீங்க வேலை செஞ்சுட்டாலும் அதாவது இன்னும் சொல்லுவாங்களே, இவனை அடிச்சும் பார்த்தாச்சு, ரோட்ல விட்டு உதைச்சும் பார்த்தாச்சு, இவன் திருந்த மாட்டான் மாமா. இல்ல அவங்க டயலாக் சொன்னாங்களே, எனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணும். எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பாக்குறதுக்கு? ஃபேமிலி ஆடியன்ஸ் வேணாம். என்னத்துக்குங்க உங்களுக்கு? நீங்க பண்ற விஷயத்துக்குலாம் ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்தாங்கன்னா ஃபேமிலில எல்லாம் தூக்கு சுத்தர வேண்டியதான். இதவே பசங்க எல்லாருக்கும் போன்ல, அததான் எல்லா பேரண்ட்ஸும் சொல்றாங்க, அந்த காலம் மாதிரி இல்ல டிவி போட்டு பார்த்துன்னு உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு போன்ல வருது ரீல்ஸ். உங்க லட்சணம் பூரா. ஆனா கேவலத்தின் உச்சம். உங்களுக்கு காரிகா துப்பாத ஆள் கிடையாது, அவங்களாம் துப்பி எச்சையே காலி ஆகி போச்சு. இவரோட உங்களுக்கு பேரு கேமரு, என்டர்டெய்னரு, திராவிடியன் கேர்ளு, அப்புறமா என்ன சொல்லுவாங்க, இன்னொன்னு சொல்லுவாங்களே ஃபெமினிஸ்ட். ஐயோ இதெல்லாம் கேட்கவே அருவருப்பா இருக்கு. இந்த மாதிரி வேற யாரா சொன்னாங்கனாலே அவங்கள ஒரு நிமிஷம் ஏறி பாக்குறோம், ஓ நீங்க தானே அது அப்படின்ற மாதிரி. இவரோட ஆட்டத்தை இவங்க ஓவர் டேக் பண்றாங்க அப்படின்றத வந்து சொல்லுங்க. யார் அருமையான கேள்வி. அப்ப சாண்ட்ரா வந்து சொன்னாங்க, சுபிக்ஷாவோட ஆட்டத்தை வந்து விக்ரம் ஓவர் டேக் பண்றாரு அப்படின்னு. அந்த தலை டாஸ்க்ல அவங்க விட்டு கொடுத்ததை வச்சு சொன்னாங்க. கனி வந்து பாருவோட வந்து சாண்ட்ரா ஓவர் டேக் பண்றாங்க. எப்பயுமே இந்த வீட்டுல பார்வதி தான் பேர் போயிட்டு வெளியில பாருன்னு தான் புரோமாவதின்னு வருது. இப்ப அந்த இடத்த சாண்ட்ராவதி ஆயிட்டாங்கன்னு எப்படி சொல்றது தெரியல இவங்கள. சாண்ட்ராவதி அவ்வளவுதான். இல்ல அது பார்வதினே வருது. சொல்றியா? அடுத்து வந்து கமருதீன் வந்து சொன்னாரு, எல்லாரோட கேமையும் வந்துட்டு திவ்யா வந்து ஓவர் டேக் பண்ணா சொல்ல வந்தாரு. இதுக்கும் திவ்யா பக்கத்து வீட்டுல கரண்ட் போயிடுச்சு சார், திவ்யா தான் சார். பக்கத்து வீட்டுல இருக்கு, எதிர் வீட்டுல இருக்குது, மேல் வீட்டுல இருக்குது, கீழ் வீட்டுல இல்ல, அந்த மாதிரி வந்து ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அதுதான் விஜய் சொன்னாரு. என்ன சொல்றதுன்னு தெரியாம அவர் வந்து தெரியாம திவ்யாவை பாராட்டிட்டு இருக்காரு. பட் பரவாயில்ல, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க திவ்யாக்கு. கிளாப் விசில்லாம் வந்து திவ்யா விட்டாங்க, அது எல்லாத்தையும் அவங்களே கை தட்டிக்கிறாங்க. ஆனா அது கரெக்ட், நம்ம வெளில இருக்கிறது கேட்கவே வேணாம். ஏன்னா திடீர்னு கை தட்டு வரும், திடீர்னு வராது. இது அர்ச்சனா சீசன் மாதிரி எப்பயுமே கிளாப்ஸ் அப்படிலாம் இல்ல. அவர் வந்துட்டு சபரி சொன்னாங்க, பார்வதியோட கேம் வந்து கமருதீன் ஓவர் டேக் பண்றாரு. இதுல அவர் ஓவர் டேக் பண்றது இவங்களே தள்ளி விடுறாங்க, நீயே போ நான் இல்லன்னு சொல்லி. அது ஒரு விக்ரம் வந்து சுபிக்ஷாவோட கேம் அரோரா ஓவர் டேக் பண்றாங்க. இவதான் நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுவா, அதெல்லாம் அரோரா சொல்லிடுறா. ஆசை மட்டும் பட்ட வாயத்தன்னு சொன்னாதானே. சுபிக்ஷா கூட வந்து அது ஒரு வியாதி இருக்கு. யாரெல்லாம் இந்த வீட்டுல வந்துட்டு ரொம்ப அடி வாங்குறாங்க அவங்கள போய் சொல்லுவோம். இந்த வாட்டி திவ்யா அடி வாங்குறாங்களா, திவ்யா சொல்லுவோம். இந்த வாட்டி சாண்ட்ரா நிறைய அடி வாங்குறாங்களா, சாண்ட்ரா சொல்லுவோம். அவங்களாம் சொல்றதுக்குலாம் இப்ப தைரியம் கிடையாது. பார்வதி வந்துட்டு சாண்ட்ரா வந்து கனி ஓவர் டேக் பண்றாங்க. இல்ல கனி தான் சாண்ட்ரா ஓவர் டேக் பண்றாங்க. இல்ல கரெக்ட், சாண்ட்ரா வந்து கனி ஓவர் டேக் பண்றாங்க. இவங்க 75 நாளா இருக்கிறாங்க, இவங்க 50 நாளா தான் இருக்கிறாங்க, ஆனா இவங்களோட அவங்க தான் நிறைய இருக்கிறாங்க அப்படின்னாங்க. அப்புறம் சாண்ட்ராவை திவ்யா ஓவர் டேக் பண்றாங்க. அதுக்கு ஒருத்தர் எத்தனை வாட்டி தான். அப்புறம் ஆதிரியா அரோராவான்னு கேட்டா ஆதிரியா அரோரா ஓவர் டேக் பண்றாங்க.
எல்லாரும் ஓவர்டேக் பண்றாங்க. நான் லாஸ்ட்ல நிக்கிறேன். FJ-வ விக்ரம் ஓவர்டேக் பண்றாரு அப்படின்னு ஒரு உங்கள நான் ஓவர்டேக் பண்றேன். எப்படி ரொம்ப கேவலமா இருக்கு. விஜய் சேதுபதி கிட்ட சொல்லுவோம், உங்க நான் கேரக்டர் நான் வந்து ஓவர்டேக் பண்ணிட்டேன் சார். எப்படி சார்? ரொம்ப கேவலமா இருக்கு பார்வதி. ஆதிரை வந்து சொன்னாங்க அமித், கமருதீன், வினோத் இவங்க 3 பேரையும் பார்வதி ஓவர்டேக் பண்றாங்க. அது எனக்கு பர்ஃபெக்ட்டா இருந்தது. அப்புறம் அதுதான் உண்மையான பர்ஃபெக்ட் ரீசன். ஆமா, இவங்க 3 பேரையும் வச்சு அவங்க தான் கேம் ஆடின்னு இருக்காங்க. ஆதிரி ஒண்ணு சொன்னா தெரியுமா, அவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க, நடுவுல போய் ஒரு குண்டை போட்டு இவ அவங்கள வச்சு பேசி அவங்க 4 அடி வாங்குவாங்க, டர்மடி இவங்க தப்பிச்சுக்குவாங்க. அதுதானே பண்ணிட்டு இருக்காங்க. வினோத் வந்து சொன்னாரு சாண்ட்ராவை திவ்யா ஓவர்டேக் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து தலைவலி நாடகம் எல்லாம் போட்டு ஜெயில எல்லாம் உட்கார வச்சு அதெல்லாம் வந்து எல்லாம் வந்து பண்ணாங்க. இல்ல நாடகம் நீங்களே என்னது அப்படின்னாரு. அவங்க ஜெயில என்கிட்ட சொன்னாங்க விக்ரம் நல்லது இல்ல, அதை நான் தான் சொன்னேன். இல்ல என்கிட்ட ஜெயில சொன்னாங்க. அப்ப எனக்கு தெரியாது சார், என்கிட்ட தனியா அவங்க சொன்னாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்துட்டு தலைவலிலாம் கிடையாது, போய் நாடகம் கனி உள்ள போல நான் போல அப்படிதான் சொன்னாங்க. அப்புறம் சாண்ட்ரா இததான் சொன்னாங்க, தலை வலிக்கல நாடகம் கனி போகாததாலதான் அப்படிலாம் வந்து சொன்னதெல்லாம் வந்து சாண்ட்ரா தான். சாண்ட்ரா இது நீங்க சொன்னீங்க, நான் அப்படி சொல்லல சார், கனி உள்ள போகாததால நான் போலன்னு திவ்யா சொன்னா. தலைவலி வந்து அது அப்படி சொல்லல சார், நான் வந்து கனி போகாததெல்லாம் பிரச்சனையே இல்ல சாண்ட்ரா. இங்க வேற நம்ம அது அப்புறம் பேசுவோம், இதை இப்ப பேசுவோம். தலைவலி வந்துச்சா திவ்யா நான் அப்படி சொல்லவே கிடையாது சார், நான் அப்படி வந்து ஒரு விஷயமே நான் சொல்லல. நான் வந்து எனக்கு தலை வலிச்சுதா இல்லையான்றதுலாம் வந்து தெரியுமா. அப்புறம் வந்து அவங்க வந்து இப்படி சொன்னீங்களா, அப்புறமா வந்து தலை வலிக்கலன்னு சொன்னது நான் தான் சார். ஏன் தெரியுமா, நீங்க வீக்கெண்ட்ல சொன்னீங்க பாருங்க அவங்க மாத்திரை போடலன்ட்டு, அப்பதான் எனக்கு டவுட் வந்தது. எல்லாத்துக்கும் கார் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சீங்க மாட்டீங்களா நீங்க. வினோத்தும் உங்களதான் காரணம்ன்றாரு, சாண்ட்ராவும் உங்களதான் காரணம். நீங்க அவங்கள தூக்கி விட்டுக்கிறீங்க. ஒழுங்கா பேசியிருந்தா திவ்யால உனக்கு தேவையா விஜய் சேதுபதி அப்படிதான் கேட்க வேண்டியதா இருக்கு. அப்புறம் FJ வந்து சொன்னாங்க கமருதீன் வந்து பார்வதி வந்து கமருதீனை ஓவர்டேக் பண்ணிட்டு போறாங்க. அவர் வந்துட்டு அதுக்கு ரீசன் சொல்லுங்க. அது வந்து இவங்க ஒரு தலைவர் டாஸ்க்ல கூட வின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியல. இவர் வந்து எது இருந்தாலும் நம்ம தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேம்ல வந்து போயிட்டு இருக்காங்க. அவங்க இவங்களை வச்சு விளையாடுறாங்க, காய நவுத்துறாங்க. உடனே கமருதீன் வந்து ஆமா சார் நடக்குது. உடனே வெளில என்ன கிளாப்ஸ். இல்ல சார், அவங்க எல்லா இன்ஸ்டன்ஸ்லயும் நீ எனக்காக நிக்க மாட்ற, ஏன் பலூன் எதுக்கு முதல்ல உடைச்ச அப்படிலாம் சொல்றாங்க. நீ என்ன பண்ணிருக்கணும், உன் கேம விட்டுட்டு எனக்கு பலூனுக்கு நீ வந்து நின்னு இருக்கணும். அமித் நின்னா அப்படி இல்ல, அதே மாதிரி நின்னா அப்படிதானே. நீ எதுக்குடா எந்த வச்ச இவங்களை மட்டும் விட்டுட்டு மத்தவங்க கூட மட்டும் நான் கேம் ஆடணும்னு நினைக்கிறேன். நீ அதான பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க வந்து விக்ரம் வந்து சுபிக்ஷா வந்து அவரோட ஐடியாலஜிஸை வந்து திணிக்கிறாரு. ஏன்னா பிபி வந்து ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி நம்மளெல்லாம் வந்து டவுன் ஆக்கி அவர் கேம் வந்து மற்றவங்களை கீழே தாழ்த்தி மேலே போறதாவே இருக்குது. ஸோ நம்மள வந்து ஒரு பின் பாயிண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவரு அப்படின்னாங்க. அப்புறம் சுபிக்ஷா வந்து சாண்ட்ரா வந்து திவ்யா ஓவர்டேக் பண்றாங்க, அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் கூட முக்க நடிச்சுட்டு உள்ள போய் அவங்க ஸ்பாட்லைட் வந்து தேடணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அதெல்லாம் ஆசைப்படுறீங்க, உங்களால முடியல. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்துட்டு உங்களுக்கான ஸ்பாட்லைட்டை தேடாம உட்கார்ந்துறதா பிரச்சனையே. இந்த திவ்யாக்கு இந்த அடி உழறதுக்கு காரணமே ஒரு காரணம் பிக் பாஸ். ஆமா, எப்ப பார்த்தாலும் திவு ஆப்பா நல்லா இருந்தது. திவு பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. திவு ஷர்ட் சூப்பர். இதெல்லாம் பார்த்துட்டு கனிக்கு ஏற்கனவே கடுப்புல இருக்காங்க. பிக் பாஸ் நாங்க என்ன செஞ்சாலும் நீங்க சொல்லவே மாட்டீங்க. பிக் பாஸ் இதுல வேற ஸ்பான்சர்ஸ் எல்லாம் வந்துட்டு திவ்யா படிக்கணும்னு நிறைய கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவங்களுக்கு ஷா வரல போதெல்லாம் பிரச்சனையாவே யாருக்கும் தெரியல. அஜாக்கியா இன்சூரன்ஸ்லியான்னு சொன்னா கூட பிரச்சனை கிடையாது. திவ்யாலாம் அதை வந்து படிக்கணும்னு அவங்க நின்னா என்ன பண்ண முடியும். இதெல்லாம் வந்து சேர்ந்து வினோத்துக்கு முக்கியமா கமருதீனுக்கு வந்து அவர் கேக்க கட் பண்ணிட்டு இருந்தாங்க 75 டேஸ்ல. அப்ப அங்க வந்து திவ்யா உங்களோட ஆப்பம் சூப்பர் கமருதீன் பாவி மனுஷா கஷ்டப்பட்டு கேம் ஆடி நான் தலைவராக இருக்கிறேன், அது கூட பாராட்ட மாட்டேன். வாழ்த்துக்கள். நல்லா இருக்காங்க. அது வரை இது சுபிக்ஷா போய் பண்ண போறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வராத வரையில சரி, அவங்க பண்ணா வருது, நம்ம பண்ணா வர மாட்டேங்குது. வராது. அதான் இப்ப வந்து திவ்யா சொன்னாங்க கமருதீன் தலை டாஸ்க்ல வின் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு கமருதீன் அமித் வினோத் எல்லாரோட இதுவுமே வந்து ஓவர்டேக் பண்ண நினைக்கிறாங்கன்னா கமருதீன் அந்த தலை போட்டியில வின் பண்ணி நம்மளோட லவ்டு வச்சு யாரா வின் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு வந்து சந்தோஷமா தானே இருக்கு சார். நான் பட்ட சந்தோஷத்துல 1% கூட அந்த பொண்ணுக்கு வந்து வரல சார். இல்ல அப்பெல்லாம் சொல்லக்கூடாது அப்பெல்லாம் அப்படின்னாங்க. பாத்தீங்கன்னா அழுது நின்னாங்க. அவன் வந்து அதான் சொன்னாங்க, பார்வதி நீங்க தான் சொன்னீங்கல்ல நான் இப்ப எனக்கு சேடா இருக்கிறதா ஹாப்பியா இருக்குதுன்னு தெரியவே இல்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆமா சார் நான் சொன்னேன். அது ஒரு சின்ன இது சார் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன் சார்.
நாங்க ஒத்துக்க மாட்டோம். உங்க அம்மா வந்தாங்கன்னா எல்லாம் புரியும், மொத்தமும் புரியும். அவங்க அதுக்கப்புறமா வந்து நான் தான் சார் சொன்னேன் கனியை வந்து அங்க பிளாக் பண்ண அவளை ஓட அப்படிலாம் நான் தான் சொன்னேன். காலி பண்ணி சா வச்சு கழுத்தை நெச்சு போட சொன்னேன் சார். அது கனி வந்துடக்கூடாதுன்னு தான் அவங்களுக்கு இருந்தது. கமருதீன் ஜெயிக்கணுன்றதுக்காகலாம் அவங்க பண்ணல. வேற லெவல். இன்னைக்கு போட்டு கொடுக்கிறதில் வல்லவராகிறீர்கள். இப்படியே கண்டினியூ செய்யுமாறு தாழ்மையுடன் இதெல்லாம் எல்லாரும் புரிஞ்சுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். கமருதீன் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ட்டு போனாங்க. சார் இல்ல நாகப்பாம்பு பக்கத்திலே வச்சிருக்கிற கமருதீன் அறிவிக்குதான் உனக்கு அத்தை விட்டுட்டு ஊர்ல எல்லாத்தையும் எல்லாரும் கத்தின்னு கிடையாது பக்கத்திலே வச்சிருக்கிறாருன்ற மாதிரி. அவர் வந்து திவ்யா வந்து சொன்னாங்க சாண்ட்ரா கிட்ட, நீங்க வந்து ஓகே கிடையாது, நீங்க ஓகே இல்ல அப்படின்றதாலதான் நானுமே சரி உங்ககிட்ட வந்து பேசக்கூடாது, உங்ககிட்ட வந்து எதுவும் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் வச்சிருந்தேன். எனக்கு அது மட்டும் இல்லாம உங்க கூட எனக்கு எந்த பிரச்சனையும் எனக்கு வேண்டாம். ஆல்ரெடி என்ன பிரச்சனையே தெரியல, உங்க கூட என்னால வந்து கான்வர்சேஷனே வச்சுக்க முடியல. அந்த ஒரு இதுல ரிலேஷன்ஷிப்பை இன்னும் ஸ்பாயில் பண்ணணும்னு நான் நினைக்கல. அதனால நான் வந்து விலகி போறேன். ஆனா அதுக்கிட்ட நீங்க பண்ணது கரெக்டே ஆயிடாது. நீங்க அன்னைக்கு வந்து என்னால அடுத்த நாள் காலையில அந்த கஞ்சியை கூட குடிக்க முடியல. நீங்களே பாத்தீங்க. அப்ப கூட எனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்கணும்னா நீ வந்து அதை குடிச்சிடுறீங்க, நீங்க தான் சொன்னீங்க. அவ்வளவு தூரம் பார்த்துட்டு நீங்க இதெல்லாம் பேசலாமான். அப்புறமா கமருதீன் வந்து பார்வதி கிட்ட பேசும்போது பார்வதி சொல்றேன், ஒரு தடவை நீ சொன்னல ஐ சூஸ் டு ஸ்டே சைலண்ட், ஐ சோஸ் டு ஸ்பீக். அப்பனா ஐ வில் ஆல்சோ சூஸ் டு ஸ்பீக். அப்ப நீ யூ வாண்ட் ஸ்டே ஃபார் அ வைல், நீ வந்து இது ஒரு நாள் கூட வந்து யூ வாண்ட் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ அதனால வந்து அவங்க அப்படிதான் பேசுவாங்க. அடுத்த சீன்ல வந்து பேட்ச் ஆயிடுவாங்க. அதுல இல்ல பேபே போடா பேபே போடா கமனி கமனாடிடா நீ எதுக்குமே லாயக்கு இல்லடா நீ, அப்படிதான் அவங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இவர்கிட்ட பழகுறாங்க. ஆமா அப்பா அம்மா வந்து ஒண்ணு வைப்பாங்க போற ஒரு கச்சேரி. நாளைக்கு உங்களை இதே கச்சேரி கட்டிங் கச்சேரின்ற மாதிரி இருக்கும் போது நம்ம வந்து இதை நாளைக்கு வந்து திருப்பி கண்டினியூ பண்ணலாம். உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.